கோகல வண்டி ஓடியா நீ ஒரு ஆள் வண்டி எடுக்க, ஒரு ஆள் நீ கழட்டி விடுங்க. இன்னைக்கு 585 ஆயில் சர்வீஸுக்கு போக போகிறது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ பார்த்துக்காங்க ப்ரோ. இன்னைக்கு தான் வந்து, ஏன்னா இதை நம்ம வீட்டில் செய்ய முடியாது, அதனால வந்து கம்பெனிக்கே கம்பல்சரி போகணும். இதுக்கே காலையில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்னங்கிறாங்க, என்னங்க 250 மணி நேரம் ஓட்டிவிட்டீங்க அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லை, அதனால போக முடியாத சூழ்நிலை. அந்த குண்டாவை தள்ளி விடுறா, நசிக்கிடுவான். வா வா வா, இதுல அல்ல கூட இதுல பேசி விடு. இதுல போதுடா. போகல, வீல கல்லு போடு. இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். போதும். இதுபடி அப்படி சுண்டானா கொக்கானா அப்படி கட்டியாச்சா? டெய்லர் கழட்டு, முட்டை கழட்டு. கேட்டோட ஓபன் பண்றா நீ. முட்டை கழட்டி விடுக்கோல ப்ரோ. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இது மாதிரி டிப்பிங் ஹவுஸ் இருந்துச்சுன்னா இங்க வந்து இந்த மர டைப்பு பழைய மாடலுக்கு செட் ஆகுது. அதனால இது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வாங்கி வெல்ட் வச்சுக்காங்க. அப்படி இப்படி சொல்லி விட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. பின்ன கழட்டு. வெயிட் எல்லாம் பாத்துக்காங்க. இது மாதிரி ஸ்ப்ரிங்கு, இந்த 2 வீலர் சேகா பிரசர் வரும்ல, அந்த ஸ்ப்ரிங்கே போதும். கொஞ்சம் ரொம்ப தூக்கிட்டா, கொஞ்சம் ரிவர்ஸ் வா. கொஞ்சம் ரிவர்ஸுங்கிறேன். தூக்க. சரிடா, என்னடா பண்ற, போதகார மாதிரி காலையை ஓட்டிக்கிறா. லைட்டா ஏதாவது மதக்க இருக்குதோ. வரும் காலை காட்டி தூக்கம். அப்படியே ரோட்டு வர கொண்டு நேரத்தை வெயில்னாலே ஒரு கழுவு கழுவிட்டு போலாம். பைக்கில் தண்ணி பிடி. கோகலை போட்டு தள்ளி போடலான்னு பிளான் பண்ணிவிட்டேன். இருறான் பின்ன போட்டோம், அவனை வச்சு நசிக்கப்படாதா. பைக்கிட்டு தண்ணி பிடி. அவன் பாரு, நான் எங்க நேரத்து வந்து கரெக்டா ரோட்டுக்கு போறானா. பிடிச்சிட்டோ. போதும், டீசல் ரொம்ப ட்ரை, பங்கு வரலும் போகணும். நீ எல்லாம் இங்கே ஊதிப்படாத. கம்பெனியில் ஆயில் சர்வீஸ் பண்ணாதான் வாரண்டி எடுத்துக்குவாங்களாம். அந்த 5000 ஆயில பிடிங்கிட்டு ஊத்துறதுக்கு இங்கே ஏகப்பட்ட ரூல்ஸை பேசுறாங்க. ஃப்ரெண்டு இப்போ எதுக்கு ஆயில் மாற்ற போறேன்னா, இன்ஜின் ஆயில் சர்வீஸ் ப்ரோ. அடுத்தது ஃப்ரெண்டு 4 வீல் டிரைவ், இதுக்கு ரெண்டுக்கும் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணும். எப்படி பண்றான்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்குன்னு என்னன்னா, குற்றவாளி மாதிரியே வண்டி போறது. 4 வீலனாச்சும் கழுவி விட்டு போவாத. இப்போ நீ ஒரு பைக்கிட்டு எடுத்து தண்ணி எடுத்து எப்படி எல்லாம் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றான் பாரு. தண்ணி கொண்டு வரைய கழுவுறீங்களா? ஒரு ஆள் பிடிச்சி வைங்க, ஒரு ஆள் தூக்கிட்டு வாங்க, ஒரு ஆள் தொடச்சு விடுங்க. ஓகே நண்பா, ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க, ப்ரோ கம்பெனிலே ஃப்ரீயா வாட்டர் சர்வீஸ் பண்ணி விடுவாங்க, நீங்க ப்ரோ ஊத்தி கழுவிட்டு வரணும். பாருங்க ப்ரோ, வண்டி எல்லாம் வெறும் டயர்னாச்சும் கழுவி விட்டுட்டு போலாம் ப்ரோ. நம்ம வண்டி தான் ப்ரோ, ரோட்ல போகாம தொற்றுவாய் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால வீலை கழுவி விடுவோம், அங்க போய் ஃப்ரீ சர்வீஸ் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. வெளி சைடு மட்டும் ஊத்துறான், அங்க மிஷின்ல பிடிச்சி விட்டுருவான். அது என்ன கரெக்டு தான், அவ்வளவுதான் இருக்கும் கம்பெனி ஆயில் சர்வீஸ்லாம். இப்போ ஏதோ என்ன கை வச்சே தேய்ச்சி எடுக்கிறாங்க, அப்படியே கண்ணுல அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். வீலை மட்டும் வேணா வீலு மக்காடை மட்டும் லைட்டா ஒரு தேய்ச்சி விடுவாங்கன்னு வச்சுக்காவ, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க.
நம்ம கோகுல் பாருங்க என்ன மாதிரி வாஷ் பண்றாருன்னு. இன்னைக்கு ஏன் இந்த வேலையை முடிவு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு, எதுவும் வேலை இல்லை. சரி இதனாச்சும் ஒரு போய் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வரலாம். இது வேற இந்த வண்டியை நிறைய பேர் என்னங்கிறீங்க 585 ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுங்க ப்ரோ, ஆயில் சர்வீஸ் வீடியோ ப்ரோ போடுங்கன்னு இருக்கிறீங்க. இதுக்கே இன்னும் கம்பெனியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, பர்மிஷன் தராங்களா என்னன்னு தெரில வீடியோ எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கலனாலும் அங்கே பேச முடியலனாலும் அங்கே ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட அது என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி பண்ணினாங்கன்னு எல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் ப்ரோ. கழிவிடும். நீ என்ன பண்ற? வரலையா? நீ ஜேசிபிட்டு போறியா? சரி போ. டேய் சுண்ட, அவன் இங்கே ஜேசிபிட்டு போறானோ. நீ எடு போலாம். இன்னும் அரை மணி நேரம் ஆகி குதிச்சு வேற போவோம். நான் அக்காட்ட நான் உட்கார இடத்த கொஞ்சம் தொடச்சு விடு. ஏதோ ஓரளவு பார்க்கறதுக்கு பாருங்க, முன்ன இருந்தது இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதா ப்ரோ. அதனால தான் ஒரு கழுவு கழுவி எடுத்துட்டு போலான்னு கழுவணும். சரிப்படா சுண்ட போலாம். ஓகே நண்பா, அங்கே போயிட்டு எப்படி ஆயில் சர்வீஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். அங்கே பேச முடிஞ்சா பேசி போடுறேன் ப்ரோ, இல்லைனா என்னென்ன பண்ணுறாங்கன்னு வீடியோ எடுத்து அப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன் ப்ரோ. வரேன்டா டேய், நானும் வரேன்டா. லக்கு வேணும்டா. நான் கம்பெனியில் வேற 240 நேரம் தான் சொன்னா 260 நேரம் ஓட்டு. ஏன்னா ஜன்னி அந்த மாதிரி வண்டி குதிக்குது. மொபைல ஒரு ஸ்டாண்டர்டா பிடிக்க முடியலையே. நம்ம சுஜித் வண்டி ஓட்ட அழக பாரு. ஃபுல் ஆர்பிஎம் 25 போகுது. 23 ஆர்பிஎம் ஃபுல் ஆர்பிஎம் போகுது ப்ரோ. பழம் நின்று போச்சுன்னா வச்சுக்கா முடிஞ்சு வம்பா போயிடும். நான் ஒரு 1000 ரூபாய்க்கு போடணும். எங்கடா ஃபில்டர் எடுத்த? ஃபில்டர்லாம் எடுக்கக்கூடாது என்னைக்குமே. அவன் எது கம்பெனிலேருந்து வேலைன்னா கொடுக்குறான் அங்கே ஃபில்டரு. இன்னையோட ஃபில்டர் இருக்கா? ஃபில்டரில் மஸ்ட் பார்த்தியா? அதெல்லாம் எங்கேருந்து வருது? பம்பில் இருந்து கார்பன் இருக்கும், அதுலேருந்து வரும் மஸ்ட்டு. இல்லைன்னா விட்டுறலாம். இறக்கும் போது எதுக்கு ஃபில்டர் எடுக்கிற? அது கொஞ்சம் டீசல் கம்மியாக விட்டாங்கன்னா தன்னை மேலே போகுது. ஃபில்டர்லாம் எந்த வண்டியிலும் எடுக்காது, பெரிய வண்டியிலும் எடுக்காது. போலாம். ₹1000 அடிச்சா அப்புறம் அவ்வளோதான் இருக்கும். போ பங்களை அடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன? ஏன் கொஞ்சம் பஸ் லாக்ல வைக்கணுமே? ஏன் ஃபுல்லா தான் டீசல் இருக்குமா? ஃபுல்லா டீசலே இறங்கக்கூடாதுங்கிறாங்க. ஃபுல்லா தான் டீசல் ஓடணுங்கிறாங்க. வேகமா ஓடினா அந்த மீட்டரோட வந்து கால்குலேட் அக்யூரேட்டா பண்ண முடியாதான். இனிமே எந்த வழியில ஃபில்டர் எடுக்காத. அதே மாதிரி டீசல் அடிச்சா ஃபுல் பம்பை க்ளோஸ் பண்ண வேணாம். ஒரு லாக்ல அடிச்சா பொறுமையா அடிட்டோம். ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இது எனக்கு தெரிஞ்சது ப்ரோ.
இது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. டீசல் அடிக்கும் போது வந்து ஃபுல் பம்ப் ஓபன் பண்ணி அடிக்க வேணான்னு ஒரு சில நண்பர்கள் சொல்றாங்க. ஏன்னா அப்படி அடிச்சா வந்து அமௌண்ட் தான் கடனை ஓடும், டீசல் ஷார்டேஜ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியரா மற்றவங்களுக்கு அல்லது தெரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் சொல்லி கேட்டார், மறந்தே போச்சு. நிறைய பேர் போன் பண்றாங்கடா, யாருக்கு எத்தனை தெரியலடா. ஓகே நண்பா, ஒரு வழியா கம்பெனியை வந்து அடுத்து விட்டோம். கம்பெனிக்கு வந்ததையும் பாருங்க, அதே ஒரு தலையை சேவறாரு, மேக்கப் போடுறாரு, ஒன்றும் பஞ்சம் இல்லை. இதுதான் எங்க சேலம் பரணி மோட்டார்ஸ். ஐயோ ஐயோ, ஆட்டுல வீடியோலாம் கஜாமுச்சான்னு போகுதுறான். போலாம். போதும் அப்படின்னு நிறுத்த கேட்டுக்கலாம். போதுடா. 262 பஸ் 63 கணக்குக்கு எப்பயா வந்திருக்கணும், வர முடியல. யார்கிட்ட வாங்கணும்? என்னமோ அப்படியே சொன்ன எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். நான்லாம் வெறுத்துட்டேன் பாஸ். இதுவும் 415, அதுவும் அதில் ஒன்று எடுத்துட்டு நான் பட்டாப்பாடு ஒரு பேட்டரி மாற்றி தர மாட்டேன்ட்டாங்க. 3 மாசத்துல பேட்டரி டெத்து. கேட்டால் நீங்கள் ஸ்டோர் மாறிட்டீங்க, நாங்கள் பரணி மோட்டார்ஸ், அவங்க வந்து சிஆர்ஐ, அதனால் நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏதோ அதிசயமாக நீங்களே இதை மக்காடு மாற்றி தரீங்க. இல்லைன்னா டாப் வச்சதுனால தான் மக்காடு உடஞ்சி போச்சுன்னு சொல்லியிருப்பீங்க. ஓகே நண்பா, நம்ம வண்டிக்கு முன்னாடி ஒரு ஆல்ரெடி 2 வண்டி இருந்துச்சு, அதனால ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டோம். அப்புறம் இப்போதான் அந்த வண்டி வேலை முடிஞ்சிருக்குது. அதில் வண்டி கொஞ்சம் நவுத்தி போட்டுருக்குறாங்க ரிவேர்ஸ்ல. இதில் வந்து திரும்பிக்கா ஓகே நண்பா. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க, நம்ம சுஜித் அவர் எடுத்து விட்டது, அவர் வந்து கோணையாக எடுத்து விட்டார்னு சொல்லி திரும்பி மெக்கானிக் என்ன பண்ணார்னா, சரி நான் நேராக எடுத்து விட்றேன்பா, நீக்கு எத்தனை நைட்டு விட்டாலும் கோணையாக தான் வருதுன்னு சரின்னு அவர் சுஜித் இறங்கிட்டாவில். சரி உங்கள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அவர் முன்னாடி எடுத்து திரும்பி அவருக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ரிவேர்ஸ் விட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி நமக்கு முன்னாடி 2-3 வண்டி இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. இல்லைன்னா நாங்கள் வந்தோம் 10 மணிக்கு வந்தோம், 10 மணிக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு 1/2 hour மேலே லேட் ஆகி போச்சு. அவ்வளோதான், ஒரு 1 hourக்குள்ளே வேலையை முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சிம்பிள் ஒர்க்கு தானே, என்ன பெரிய ஒர்க்காக செய்கிறாங்க, சிம்பிளான ஒர்க்கு தானே, அதனால் டக்குன்னு முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பானட் ஓப்பன் பண்ணி விட்றாரா, பானட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஆயில் நட்டை பிடிங்க வரதுக்கு. அது பாருங்கள், லாடில் மட்டும் போட்டால் இழுத்தா டைட்டாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு குட்டை கனெக்டர் லாடு ஒன்று போட்டுக்கிட்டாரு. அப்போ தான் இழுத்தா ஈஸியாக வரும்னு கழட்டிட்டு கடைசியாக 2 முறை, ஏன்னா கையில் கழட்டணும்னா பாக்ஸில் கழட்டணும்னா பிடிங்கிட்டு ஆயில் உளுந்து போயிரும்னு சொல்லி கையில் கழட்டி அப்படி நெட்டை கையெழுத்து கீழே வச்சிட்டாரு.
ஆயிலெலாம் ஒன்றும் பெருசாக போயிருக்காது ப்ரோ. அப்புறம் அந்த ஆயில் கேஜி கம்பியை பிடிங்கி விட்டால் நம்ம ஆயில் ஃப்ரீயாக இறங்கணும்னு வச்சுக்காங்களேன். அதனால் அதை பிடிங்கி விட்டுருவார். அதை பிடிங்கி விட்டு அடுத்தது கம்பெனிட்டி ஆயில் ஃபில்டரை வந்து கழட்டுறாரு. இவங்க பாருங்கள் என்ன டெக்னிக்குன்னு, இந்த 2 வீலர் செயின்லேயே ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்படியே செயின் மாதிரி. அதுக்கு அது வாங்கினா அது எங்கே அடிக்கடிக்கு கட் ஆகிடுதுனா தான், அதனால தான் நான் இது மாதிரி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நானும் கேட்டேன், ஏன்னா அது மாதிரி வருது, அது என்னென்ன ஆச்சுன்னு கேட்டது. அது தாங்க மாட்டேங்குதுப்பா டெய்லி யூசேஜுக்கு, அதனால் இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் இதை ஆயிலெல்லாம் சுத்தமாக அந்த கேன்லேயே ஊற்றிட்டு அதை கூட்டிகிட்டு போய் அவ்வளோதான் டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபில்ட்ரு ஒரே ஒரு டீசல் ஃபில்ட்ரு தான் இருக்கும், 2 ஃபில்ட்ரு கிடையாது. அதனால் கழட்டிட்டு கீழே செட்டி வச்சுருக்கிறாரு. அதனால் வேஸ்ட்டாலும் போகல சொல்லாதீங்க. அப்புறம் அவ்வளோதான், அந்த ஃபில்ட்ரு இனிமேல் ஆகாது. அந்த ஃபில்ட்ரை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த டீசலை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்காங்க. அவங்க கேட்டர் ஃபுல்லாக அடைச்சிட்டு லிஃப்ட் பம்ப் இருக்குதுல்ல, தெரியுதா? லிஃப்ட் பம்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சர்வீஸும் கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். அதில் பாருங்கள், இப்போ கழட்டு வர எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? அதுதான் டஸ்ட்டு. இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணி போடாத எந்த ஐட்டமும் நீங்கள் மாட்டக்கூடாது. நீங்கள் ஃபில்ட்ரு எவ்வளோ தான் கிளியராக போட்டிருந்தாலும் அந்த டஸ்ட்டு ஃபில்டரில் அடைச்சிக்கிச்சுன்னா டீசல் வண்டி மதம் தான் ஓடும், பிக்கப் இருக்காது. ரொம்ப மைல்டாக போகும் பாரு, அது இப்பயும் போகலை. அது சுத்தமாக ஊற்றி கழுவி உள்ளே அதை கழட்டி போட்டால் தான் அது சுத்தமாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபில்ட்ரு நல்லா உதறி தூக்கி எஞ்சிடலாம், அவ்வளோதான். அதோட வேலை முடிஞ்சது. இருக்கிற கொஞ்சம் டீசல்லாம் எடுத்துக்கிட்டு தூக்கி எஞ்சிடலாம். அப்புறமேட்டு அதை பாருங்கள், அது உள்ளே ஒன்று இருக்கும், அதை கழட்டி எடுத்துக்கிட்டா உள்ளே நீட்டாக தண்ணி ஊற்றி கழுவலான்னு வச்சுக்கோங்களேன். அதை நூற்றி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று இருக்கும், அதையும் கரெக்டாக ப்ராப்பராக போட்டுட்டு அதுக்குள்ளே துணியை விட்டு சுத்தம் பண்ணுறாரு. ஏன்னா அதில் தான் டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அந்த கப்புக்குள்ளேயே போட்டு இருந்த மாதிரியே அப்புறம் நெட்டை லூஸ் விட்றாரா, லூஸ் விட்டு அப்படியே வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுருந்தேன். கை வழுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து நீங்கள் கட்டிங் பிளேடில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான், திறந்து விட்டு அதோட வேலை முடிஞ்சது ப்ரோ. அதை மட்டும் அடைக்காத விட்டிங்கன்னா டீசல்லாம் வெளியே போயிருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அந்த கப்பை க்ளீனாக கழுவி போட்டு அடியில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 பட்டை மாதிரி இருக்கும் கப்புக்குள்ளே. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறும் டஸ்ட்டு போய் அடைச்சிருக்கும். அதை வந்து திருப்பிலியில் லைட்டாக ஒரு துணியை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணால் அதெல்லாம் சுத்தமாக பளிச்சுன்னு வந்துடும் வச்சுக்கோங்களேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பைசன் பைக்கெலாம் 2 டீசல் ஃபில்ட்ரு இருக்கும். இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் டீசல் ஃபில்ட்ரு தான். அடுத்தது நம்ம தலைவர் ஏர் ஃபில்ட்ரு நேற்றானா கழட்டி க்ளீன் பண்ணி போட்டேன்ட்டு, பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் என் கடமைக்கு ஒரு ஐட்டம் ஏர் பிடிச்சி விட்றோம் அப்படின்னு பிடிச்சி விட்டாரு. நேற்று கொஞ்சம் காஞ்சி காடு வாட்டவும் பாருங்க, ஒரே நாள் தான் அதில் எவ்வளோ போக போகுதுன்னு பாருங்களேன். அதனால் இது வந்து மேக்ஸிமம் வருஷம் ஒரு ஐட்டம் ஏர் ஃபில்டரை மாற்றி போகிறது நல்லது. ரொம்ப ஹவர் விட்டோம்னா கண்டிப்பாக வந்து மைலேஜ் அடி வாங்கும். உண்மையான காரணம் அதுதான். ஏன்னா உள்ள போதுமான காற்று உள்ளே இழக்காது. அதனால் வந்து இழக்க முடியல. இன்ஜின் என்ன பண்ணும், இன்ஜின் தம்மும் குறையும், டீசலும் சேர்த்தி போகும். டீசல் எதனால் போய் சேர்த்தி போகுதுன்னா நம்ம வண்டி இழுக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஆர்க்கும் சேர்த்தி கொடுப்போம். அப்போ வந்து அந்த டீசல் தான் சேர்த்தி போகும். அடுத்தது அதை களியாக தொடச்சிட்டு வந்துட்டாரா, ஏர் பிடிச்சிட்டு வந்துட்டாரா. அடுத்து கப்பை தொடச்சி பாருங்க, வீடியோ எடுக்கிறோம்னே அதுக்குன்னே நல்லா பழன்னு வர மாதிரி தொலைக்கிறாரு. அப்போ தான் பளிச்சுன்னு தெரியும்பா அப்படிங்கிறாரு. அப்புறம் மொல்லக்குது தொடச்சி எடுத்துட்டாரு. தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே கறனது உள்ள மைக்ரோ ஃபில்டருக்கு அதையும் கழட்டிட்டு நான் அதை கேட்டேன், மைக்ரோ ஃபில்டர்லாம் எதுவும் ஓட்டாதேன், மைக்ரோ ஃபில்டர்லாம் ஓட்டினாலும் டஸ்ட் ஓட்டினாலும் எடுக்க முடியாதுப்பா, அதனால் வந்து மைக்ரோ ஃபில்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு பாருங்க. அவரும் அந்த ஜஸ்ட்டுக்கு அப்புறம் நான் நீ சொன்ன ஒரு வீடியோவில் அதே மாதிரி அந்த கீழே வந்து மண் போட்டால் அந்த மண் வந்து கீழே கொட்டுற மாதிரி கீழ் நோக்கி தான் போடணும், மேல் நோக்கி போடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். மேல் நோக்கி போட்டால் உள்ளேயே தான் மண் சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து மண் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம இது கொட்டேஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு தேவையான ஆயில் ஃபில்ட்ரு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டார், சர்வீஸில் வந்து எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா இந்த ஃபில்ட்ரு மாற்றுறாங்களோ அதில் வந்து ஓரிங் ஒன்று இருக்கும், அந்த ஓரிங் எடுத்துருவார். அது பழைய ஓரிங்கு. ஒவ்வொரு ஐட்டமும் டீசல் ஃபில்ட்ரு மாற்றமோ அதுலேயே அவங்களே வந்து இன்ஃபில்டாக வந்து ஃபில்ட்ரு ஓரிங்கு 2மே சேர்த்து தான் கொடுப்பாரு.
அதனால் நம்ம புது ஓரிங்கை போட்டு தான் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். பழைய ஓரிங்கிலே விட்டுறாதீங்க. டீசல் என்ன தான் டைட் வச்சாலும் டீசல் நிற்காது. அது ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டீசலில் யூஸ் ஆகிறதுனால அது ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அது உள்ள ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும், அதில் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே புதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே பைசன் பையர் தான் 2 ஃபில்டர் இருக்கும். மைக்ரோ ஃபில்டர் ஒன்று இருக்கும், இன்னொரு ஃபில்டர் ஒன்று இருக்கும். அதனால் அது கரெக்டாக போகணும். இது அப்படி இல்லை, ஒரே ஒரு ஃபில்டர் தான். இப்போ பாருங்கள், மேலே அதில் வந்து ஒரு வாசர் இருக்கும். அந்த வாசர் எடுத்துகிட்டு இப்போ வந்து புது வாசர் ஒன்று வச்சு அப்படி வச்சு டைட் பண்ணிட்டா அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சுது. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவோம், இதில் ஏர் எடுப்பாங்க. ஒரு ஃபில்டர் ஃபுல்லாக டைட் வச்சு ஒரு ஃபில்டர் லூஸாக டைட் வைப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வர வண்டியிலலாம் வந்து லிஃப்ட் பண்ணால் போதும், ஃபுல்லாக லோட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. லிஃப்டே பண்ண தேவையில்லப்பா, அதே லோட் ஆகிக்கும் அப்படின்ட்டாரு. அடுத்தது ஆயில் ஃபில்டர் மாற்றலான்னு வந்தால் இது என்னடானா பார்த்தா பழைய மாடல் டர்போ இன்ஜினுக்கு வருமே ஃபைனல் பேஜ், அது மாதிரி மஞ்சள் கலர் சிங்கிச்சான் பச்சை கலர் சிங்கிச்சான்னு. அப்புறம் இந்த மஞ்சள் கலர் ஃபில்டர் போட்டாவே நான் ஏன்னா இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தால் நான் ஓவர் சீரிஸ் ஃபில்டர்னாச்சும் போட சொல்லியிருப்பான் அப்படின்னு. அது பார்த்தா மஞ்சள் சரி ஒரு சர்வீஸ் ஓட்ட அடுத்த சர்வீஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்தான வந்து டைன் மோக்கிங்கில் தான் வந்து ஆயில் ஊற்றுறது. அது கையில் திருப்ப முடியல. அதனால் வந்து 12-13 ஸ்பேனர் டபுள்னு இருக்குதுல்ல, அதை போட்டு லைட்டாக திருப்பினா லூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதை போட்டு கழிச்சு விட்டு ஆயில் ஊற்றுற டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படின்னு கேட்டு அடியில் ஆயில் ஊற்றுலாம் சம்பவம் ஆகி போயிரு நம்பி அடியில் நெட்டை போடலாம் அப்படின்ட்டு அடியில் நெட்டை போட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்து 7 லிட்டர் டீசல் ஆயில் கேனை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஒரு வழியாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓப்பன் பண்ணி அது பாருங்க, நான் என்ன பண்ணுவேன், அப்படியே திருப்பலி உள்ள சொருவி அப்படியே டப்புனியில் துட்டு வேலையும் முடிச்சுக்குவேன். இவங்க அப்படியே அடிப்படாத காயம்படாத அப்படி பூவாட்ட ஹேண்டில் பண்ணுறாங்க. மூடி இருக்கும், அந்த மூடியை தூக்கி விட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு சீல் வச்சுருப்பாங்க பாருங்க. இந்த சீலை வந்து ரொம்ப பண்ணுவோம். அப்புறம் அந்த சீலை வந்து வெடுக்குன்னு படக்குன்னு பிடிச்சி இழுத்தோம்னா அந்த சீல் கட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து ஆயில் ஊற்றுமே ஏர் பிடிக்கும். அதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க, திருப்பலியில் ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்ருவாப்புல. ஹோல்ஸ் போட்டு விட்டால் வந்து ஆயில் ஊற்றும் போது வந்து ஏர் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் இப்போ ஊற்றினாப்பிலாம் ஃப்ரீயாக போகும், ஏரே பிடிக்காது, அது பாட்டில் ஃப்ரீயாக போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செகண்ட் ஒரு மினிமம் ஒரு 2 நிமிஷத்தில் ஊற்றிடலாம் ஏர் பிடிக்கலனா. இல்லைனா லடக்கில் கொப்புன்னு அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், ஆயில் ஊற்றுற வேலை எண்டு. இன்ஜின் வேலை முடிஞ்சுது. ஆயில் ஃபில்டர் மாற்றிட்டார், டீசல் ஃபில்டர் மாற்றிட்டார், எல்லாமே முடிஞ்சுது. அடுத்தது அந்த ஆயில் நெட்டுக்கு கழட்டினாப்படி இல்லை, அந்த நெட்டையும் அப்படியே போட்டு இருந்த மாதிரியே கப்புன்னு டைட் பண்ணிட்டார். அதே மாதிரி 12-13 ஸ்பேனர் வச்சு லைட்டாக ஒரு ஹெல்ப் எடுத்து விட்டா அதோட வேலை முடிஞ்சுது. ரொம்பவும் வைக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து இப்போ 5 தான், அதனால் ஒரு லிமிட்டு தான். அப்படியே வச்சு டைட் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சுது. அடுத்தது ஆயில் செக் பண்ணி பார்த்தாரு. ஆயிலும் வந்து கரெக்டான அளவுக்கு வந்திருக்குதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரிங்கண்ணா, இது நாங்கள் எப்போவுமே வந்து 2 நாளைக்கு ஒரு ஐட்டம் செக் பண்ணுவோம்ட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் வீல் 4 வீல் டிரைவ் ஆயில் மாற்றி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேனர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து இலங்கி இருக்கிறதுலே பெரிய இலங்கி ப்ரோ. அந்த இலங்கி இனிமேல் நான் கழட்டுற மாதிரி இருந்தால் அந்த இலங்கி வாங்கி தான் ஆகணும். அப்புறம் அதை இலங்கி லைட்டாக தட்டி விட்டு புதுசுங்கிறதுனால ஒரு தட்டி விட்டு கையில் கழட்டினார். ஃப்ரீயாக வந்துருச்சு. ஆயில் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு கலரில் ப்ரோ, லைட்டாக டஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா புதுசு இல்லை, அந்த லைட்டாக என்ன தான் புதுசாக மாட்டினாலும் அதில் லைட்டாக பிசுறு இருக்கும். அந்த பிசுறுலாம் இறங்கியிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மாட்டி இதில் ஃபில்டர் ஆகிட்டு இருந்திருந்தால் அந்த ஃபில்டர் ஆகிட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் அது இல்லை. அதே மாதிரி பாருங்கள் ப்ரோ, இது வந்து இந்த மண்டையில் வர்றது சென்டரில் 4 பட்டன் நெட்டு தான். இதை வந்து நீங்கள் கழட்டும் போது கேர்ஃபுல்லாக கழட்டணும். மடிக்கி விட்டிங்கன்னா கழட்ட முடியாது. அதனால் இதை கொஞ்சம் கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டில் எதாவது டஸ்ட் இருந்தால் கூட வந்து அடைச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து வீல் பக்கம் அந்த பக்கம் ஒரு இலங்கி இருக்கும். அந்த 2 ஏன்னா இதில் ஒவ்வொரு லிட்டர் வந்து இந்த பள்ளமாக இருக்குதில்ல, அதனால் அதில் ஒவ்வொரு லிட்டர் வந்து ஸ்டாக் ஆகி போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். வேறு பிடி கூட அதில் கரெக்டாக 1 லிட்ரு அவ்வளோதான், எல்லாமே வந்துருச்சு. மொத்தம் 6 லிட்ரு வெளியே எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டா கப்புன்னு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எதாவது ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கழட்டு நெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு மாட்டிடணும். அதே மாதிரி இது வந்து எல்லாமே கேஸ்டிங் பாடி, அதனால் டைட் வைக்கும் போது பார்த்து ஹேண்டில் உஷாராக வைங்க. ஏறு மரம் போட்டுட்டா ரிட்டன் வந்து அந்த பாடியாக ஆகாத போயிடும். அதனால் வந்து இது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரும்பாக இருந்தால் எப்படி வேணாலும் போட்டு இழுக்கலாம். நான் கேஸ்டிங் பாடினா கரெக்டாக பார்த்து போடணும். மறைய அடிப்படக்கூடாது, காயப்படக்கூடாது, அப்படியே பூ மாதிரி போடணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். மித்தபடிக்கு வந்து அதை போடுறாரு பாருங்கள். இது பாருங்கள், மரம் அப்படியே ஏரில் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக கழட்டி
கையில் ஏறணும் ஃப்ரீயாக. அப்புறமேட்டும்தான் வந்து நீங்கள் போடணும். அதை விட்டுட்டு ஒரு முறை ஏறிக்கிச்சு அப்படியே நம்ம போட்டு டைட் பண்ணலாம் ஏறிக்கும் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா மரம் போயிடும்னு வச்சுக்காங்களேன். அது ஏன் இப்போ டைட்டராகனா லூஸாகி போயிடும் அப்படின்னு தான் வந்து அவர் தட்டி விட்றாரு. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஓகே எல்லா நட்டையும் போட்டு டைட் பண்ணி விட்டு அப்புறமேட்டு கேன் எடுத்து ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு 1 லிட்டர் டப்பா உடச்சி ஊற்றி விட்டார். ஃபுல்லாக 1 லிட்டரு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன ரேட் என்னன்னு தெரியல ப்ரோ. கடைசி என்ன ரேட்டுன்னு பில் வரும். பில்லை பார்த்துட்டு உங்களுக்கு கடைசி என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 1 லிட்டர் ஒன்று 5 லிட்டர் கேன் ஒன்று ரெண்டையுமே உடச்சி ஊற்றிட்டாரு. இதுக்கு வந்து கம்பென்சேட் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மஹேந்திரா எம்ஸ்டார்னு ஒரு ஆயில் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் தான். அதாவது நம்ம இது ஊற்றுவோம்ல ஹைட்ரோலிக்கு ஆயில் பிரேக் வண்டிக்கு அதே ஆயில் தான், சேம் ஆயில் தான். இதுக்கு வந்து தனி ஆயிலெலாம் கிடையாது, அதே ஆயில் தான். அதுக்கு ஊற்றுற ஆயில் தான் இதுக்கு ஊற்றணும். இதுக்கு தனி ஓட்ட ஆயிலாம் இல்லை ப்ரோ. அதனால் அதை பற்றி கலவைப்பட தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொல்லுவாங்க 4 வீலர் டிரைவுக்கு வந்து வேறு ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் அதை உனிப்பாக கேட்டுட்டேன். அதே ஆயில் தான் இதுக்கும் ப்ரோ. அதனால் ஒரு 1000 நேரத்துக்கு ஒரு ஐட்டம் மாற்றினா போதும். அதிலே பாரு ஸ்கேல் ஒன்றுக்கு பாரு, குட்டி ஸ்கேல் ஒன்றுக்கு பாரு. அந்த ஸ்கேல் கட்டினா வேலை முடிஞ்சுது. ஆயில் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் போட்டு ரிஞ்சை போட்டு டைட் பண்ணி விட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். எல்லா ஆயிலும் மேக்ஸிமம் எல்லாம் மாற்றிட்டாரு. புது ஆயிலையும் ஊற்றிட்டாரு. இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது சரிங்க டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஃபில்டர் ஒன்று மட்டும் மாற்றிக்காங்க. இது வந்து என்னென்னா டஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஐட்டம் ஒன்று மாற்றிட்டா அப்புறம் அடுத்த வருஷம் மாற்றிக்காங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகேங்கண்ணா அதை ஒன்றையும் மாற்றி விட்ருங்க அப்படின்ட்டு. இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஃபில்டர் வந்து 800 ரூபா வருது. அதனால் அதை ஒன்றையும் மாற்றி விட்டுறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணா மாற்றுங்க அப்படின்னு. அப்புறம் அதை கழட்டினா அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அப்புறம் முள்ளக்குது அழுத்திக்குது கழட்டி எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் கழட்டி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஃபில்டரை தூக்கி பார்க்கும் போதே தெரியும். டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஃபில்டர்லாம் மஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டரை தூக்க முடியாது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கெலாம் ஒன்று அதில் இருக்கிறது 2 லிட்டர் ஆயில் ஸ்டே ஆகும் பாருங்க, 2 லிட்ரு. அப்புறம் அந்த புது ஃபில்டர் போடும்போது அந்த லப்பர் மேலே லைட்டாக அதே ஆயில் எடுத்து தொடைய விட்டு டைட் பண்ணோம்னா நல்லா அது கப்புன்னு போய் நெருங்கிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் அந்த புது ஃபில்டர் மேலே வந்து லைட்டாக ஆயில் தொடுவாங்க. ஒவ்வொரு ஃபில்டரில் ஆயில் இருக்கும், ஒவ்வொரு ஃபில்டரில் ஆயில் இருக்காது. அதனால் வந்து ஆயிலில் நம்ம தொடை போட்டுக்கிட்டோம்னா ஃப்ரீயாக டைட் ஆகிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வேலை முடிஞ்சது டைட் பண்ணி விட்டாரா. அடுத்தது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த ஃபில்டர்லேருந்து ஒரு 2 லிட்டர் ஆயில் எடுத்தார்ல, அந்த 2 லிட்டர் ஆயிலை வந்து திரும்பியும் வந்து ஹைட்ரோலிக்கிலே ஊற்றிடலாம். அதை வேஸ்ட்டு பண்ணிட்டு விட்டு அப்புறம் அதை வந்து ஹைட்ரோலிக்கிலே ஊற்றிட்டாரு. சரிங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் நான் தான் போய் புனாய் பிடிச்சேன். பெரிய புனாய் சின்ன பையன் எடுத்து பெரிய புனாய் வச்சா அது என்னன்னா உள்ளேயே நுழையில. சரி இது வேலைக்கு ஆகாதர சாமி அப்படின்ட்டு நீங்கள் சொன்ன மெத்தடே வந்து சின்ன புனாயை வச்சு பெரிய புனாயை வச்சு போட்டுக்கலாங்கண்ணா அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக சட்டியில் இருந்த ஆயிலெல்லாம் அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஊற்றி ஸ்கேலுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி க்ரௌண்டில் பிடிச்ச ஆயில் கொஞ்சம் ஊற்றிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். ஆனால் கடைசீட்டில் பார்த்தா கிரவுண்டில் ஓரளவுக்கு நல்லாவே ஆயில் இருந்துச்சு ப்ரோ. குறையில மேக்ஸிமம் நம்மளது பொட்டிலெல்லாம் எதுவுமே வந்து ஆயில் சீல் போகக்கூடாது. அதனால் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஊற்றவும் கரெக்டாக போயிடுச்சு. அதே ஆயில் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் ஆயில் தேவையில்ல. ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்தாரு. அளந்து பார்க்கவும் சரி ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அளவுலாம் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் இன்னுமே ஆயிலெலாம் எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்ல, குறைஞ்சா மட்டும் ஊற்றிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் சொல்லிட்டேன். அப்புறம் இறந்த மாதிரி கப்புன்னு இறுக்கி டைட் வச்சு விட்டார். டைட் வச்சு விட்டு ஒரு வழியாக வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போகிறாரு. வாட்டர் சர்வீஸை என்னது ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க. அப்படியே கிளியராக வந்து மோட்டர் போட்டுவிட்டு ஒரு பக்கமாக இருந்து அந்த புழுதி டஸ்ட்டு இதை மட்டும் ஒரு அடி அடிச்சு விட்டு வேலை முடிஞ்சுது. ஏன்னா ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் தானே. யார் ப்ரோ நீங்களாம் கை வச்சு தேய்ச்சி அழுக்கு எடுத்து துடைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டர்லேயே அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ணுறதில்ல. இவங்க அதெல்லாம் புது வண்டி தானே, லைட்டாக தண்ணி பட்டால் பளிச்சுன்னு வந்துடுதில்ல. அதனால் அது கொஞ்சம் புள்ளியாக சாறு ஒடிஞ்சது கூட பார்த்திங்கன்னா வந்து அப்போ தெரியாது. ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் அதெல்லாம் காஞ்சி வாட்டி தான் அதெல்லாம் தெரியும்னு வச்சுக்காங்களா. அதங்காட்டி நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். அப்புறமேட்டு வேணும்னா நம்ம திருப்திக்கு நல்லா நீட்டாக தேய்ச்சி தொடச்சிக்க வேண்டியது தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். கம்பெனி வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சிட்டா நான் போய் உள்ளே பில் போட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துடுவோன்னு வச்சுக்கோங்களேன். கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துட்டு எவ்வளோ பில் வருதுன்னு தெரில. ஒரு அப்ராக்சிமேட்டாக 7000 வரும்னு சொல்லிக்கிறாங்க. போனால் தான் தெரியும்.
என்னோட கணிப்பு 6 to 7,000. ஓகே, வாட்டர் சர்வீஸுக்கு காசு இல்லை, ஆயில் சர்வீஸுக்கு காசு இல்லை. ஆனால் வந்து ஆயில் வாங்கி கொடுத்துடணும். அதை சர்வீஸ் பண்ணுற லேபர் காசு மட்டும்தான் கிடையாது எந்த வண்டிக்குமே. ஆனால் இதே வந்து வீட்டில் வந்து பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து தனியாக நம்ம லேபர் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், ஒரு வழியாக கழுவி முடிச்சிட்டாரு. வேறு ஒரு மிஞ்சி பண்ண ஒரு 5 நிமிஷத்தில் கழுவி முடிச்சிட்டாரு. கழுவி முடித்த உடனே நம்ம சுஜித்தை போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா, சேர் ஆகுதுங்க மாமா அப்படிங்கிறான். சரி என்ன ஆகி போயிடும் ஏட்ரா அப்படின்னா, சீட்டிலாம் தண்ணி இருக்குது அப்படின்னா, சீட்டிலாம் தண்ணி இருக்குதுன்னா தொடச்சி விட்டு தாண்டா எடுக்கணும் அப்படின்னு அப்புறம் மிளகுது எடுத்துக்கிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமேட்டு நான் என் பாட்டில் சரி நீ எடுத்து விட்றாப்பா, நான் போயிட்டு கொட்டேஷன்லாம் வாங்க ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சத்துக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டு நான் போய் கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு நான் போயிட்டு வர கேப்பில் வண்டிக்கு நம்பர் பிளேட் வந்துருச்சு ப்ரோ, நம்பர் பிளேட் அடிச்சிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா உள்ள தள்ளிவிட்டு நம்பர் பிளேட் அடிச்சு விட்ருங்க, வேலை முடியட்டும் அப்படின்னு. அதுங்காட்டி நானே டீசல் இல்லை 1000 தான் டீசல் அடிச்சுட்டு வந்துக்கிறாங்க. இவன் ரேஸ் பண்ணி விட்டு விட்டு ரேஸ் பண்ணுறான் பாருங்களேன், சிரிப்பை பாருங்களேன் அவனுக்கு. அப்புறம் உள்ளே எடுத்து அவர் சொன்னாங்க. அவர் உள்ளே எடுத்து விட்டு நம்பர் பிளேட்டை மாட்டுறதுக்கு இப்போ கணக்குக்கு நம்பர் பிளேட்லாம் வந்து 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி நாம் போகிறப்ப ஒட்டுக்கு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு டார்கெட்டில் இருந்தோம். நாமளே குண்டுச்சட்டியில் ஓட்டிட்டுக்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம் நம்பரை. அப்புறம் ஒரு வழியாக அவன் நம்பர் வந்துச்சு, TN 90 K39 56. அப்புறம் அதில் ஒரு 2 ஹோல்ஸ் இருக்குது. அந்த நம்பர் பிளேட்டில் அந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டும் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பஞ்ச் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காட்டி நம்ம சுவிட்சித்து என்ன வேலை பண்ணுறான் பாருங்களேன், அந்த கேனெல்லாம் எடுத்து பொட்டி கட்டிட்டுக்கிறான். எதுக்குடா, எதுக்கோ நான் ஆகுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேனையும் எடுத்துக்கிட்டு அந்த டிரான்ஸ்மிஷன் ஆயில் மட்டும் இதில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த 7 லிட்டர் கேனில். அப்புறம் ஃபில் பண்ணி எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டு கேட் பாஸ் எங்கள் பாஸ்ன்னு கேட்டோம். கேட் பாஸ் இல்லை, ஒன்றும் இல்லை பாஸ் அப்படின்ட்டாங்க. சரி பாஸ் நான் கிளம்புறோம் அப்படின்ட்டு 6010 ரூபா பில்லு வந்துச்சு. அப்புறம் பே பண்ணிட்டு அப்புறம் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. அட தழும்புமா போலாம். இப்பெல்லாம் அவுட் பஸ்லாம் தரதே இல்லை ப்ரோ, அதெல்லாம் அங்கத்தோட முடிஞ்சு போச்சா? ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர்.